மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டிபார்ட்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீசஸ், அதாவது குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை. இதுல இருந்து தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு நீங்க பார்க்கறதுக்கு லேட்டஸ்ட் நியூஸை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ள போயிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த இதை கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டீங்க அப்படின்னா இது வந்துடும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்ளிகேஷன்ஸ் ஆர் ஹியர் பை இன்வைட்டட் ஃபார் சோஷியல் ஒர்க்கர் மெம்பர். நீங்கள் ஒரு மெம்பராக இருக்கிறதுக்கான இதுதான் இதில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்துட்டிங்கன்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா, அரியலூர் நிறைய இருக்குங்க, இங்கே எக்கச்சக்கமாக. அரியலூர், கூடலூர், ஈரோடு, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருவாரூர், தஞ்சாவூர், தேனி, வெள்ளூர், விழுப்புரம், விருதுநகர். இந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் தான் நம்மளுக்கு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. என்ன வேக்கன்சி எத்தனை அப்படின்னா, 2 சோஷியல் ஒர்க்கர் மெம்பர். ஒருத்தர் இதில் விமனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் 35 இயர்ஸ்க்கு மேலே உள்ளவங்களாவும் அண்ட் 65 இயர்ஸ்க்கு உள்ள இருக்கவங்களாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அதை பார்த்துட்டு ஏஜை நல்லா கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அண்ட் உங்களோட குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸுமே கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் ஆக்டிவாக இன்வால்வ் ஆகிருக்கணும். எதில் அப்படின்னா, ஹெல்த் எஜுகேஷன், வெல்ஃபேர் ஆக்டிவிட்டி. இந்த எது ரிலேட்டடாக அப்படின்னா, சில்ட்ரன் ரிலேட்டடான அந்த ஆக்டிவிட்டீஸில் அந்த ரிலேட்டடான கோர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஃபார் அட்லீஸ்ட் 7 இயர்ஸ் நீங்கள் அதில் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அதில் பர்டிகுலரான டிகிரிஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இன் சைல்டு சைக்காலஜி, சைக்காட்ரி, சோஷியாலஜி ஆர் லா. இதில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான சேலரி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஹானரியம் பேசிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுக்கு சேலரி கொடுப்பாங்க. உங்களோட ஒர்க் ரிலேட்டடாக கொடுப்பாங்க அப்படின்றது மட்டும் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க. அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா, உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் எதில் கொடுக்க போகிறாங்கன்னா இந்த வெப்சைட்டில் தான். இந்த இடத்துல நீங்கள் அப்ளிகேஷனுமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் எல்லாம் ஃபில் பண்ண வேண்டிய லாஸ்ட் டேட்டும் கொடுத்துருக்காங்க. மார்ச் 7க்குள்ளே நீங்கள் அதை ஃபில் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க சொல்லியிருக்காங்க. விண்ணப்பதாரர் குழந்தைகள் தொடர்பான உடல் நலம், கல்வி அல்லது குழந்தைகளுக்கான நலப்பணியில் நீங்கள் 7 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அதில் டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்களா இருக்கணும். அந்த பர்டிகுலர் டிகிரிஸ்க்கு தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அந்த இதில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணவங்களா இருக்கணும் அப்படின்றாங்க. நீங்கள் அதில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களா இருக்கணும் அப்படின்றாங்க. அதனால தான் நம்மளுக்கு ஏஜ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, 35 இயர்ஸ்க்கு மேலவங்களாவும் 65 இயர்ஸுக்கு கீழே இருக்கவங்களாவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏஜுமே. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா, அப்ளிகேஷனை இங்கே போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த டேட்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க. இதுதான் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துட்டோம் அப்படின்னா, இன்னும் ஒரு வேக்கன்சியுமே கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா, நம்ம அந்த லேட்டஸ்ட் நியூஸ்லேயே போய் பார்த்தோம்னா இங்கே கொடுத்துருக்கு. இதை போய் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் வெல்ஃபேர்லேருந்து தான் இதுவுமே வந்திருக்கு. இது பார்த்துட்டீங்க அப்படின்னா, இங்கே இருக்க டிஸ்ட்ரிக்ஸுக்கு நிறைய டிஸ்ட்ரிக்ட்மே இங்கேயுமே வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தலாம். என்னென்ன டிஸ்ட்ரிக்ட்னா, கன்னியாகுமரி, கூடலூர், கோயம்புத்தூர், ஈரோடு, தேனி, தூத்துக்குடி, வேலூர், நாமக்கல், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி அண்ட் செங்கல்பட்டு. இந்த ஊர்களுக்கு தான் இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு தான் வந்திருக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேக்கன்சி பார்த்துட்டிங்கன்னா, ஒரு சேர்பர்சன் அண்ட் 4 மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் இதில் ஒருத்தர் விமனாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஏஜ் கொடுத்துருக்காங்க. ஏஜ் அதே மாதிரி தான், லாஸ்ட் இது பார்த்த மாதிரி தான், 35 இயர்ஸ்க்கு மேலே அண்ட் 65 இயர்ஸ்க்கு கீழே உள்ளவங்களாவும் இருக்கணும். அண்ட் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா, நீங்கள் டிகிரி இன் சைல்டு சைக்காலஜி ஆர் சைக்காட்ரி ஆர் லா ஆர் சோஷியல் ஒர்க் ஆர் சோஷியாலஜி ஆர் ஹியூமன் ஹெல்த் ஆர் எஜுகேஷன் ஆர் ஹியூமன் டெவலப்மெண்ட் ஆர் இஸ் ஸ்பெஷல் எஜுகேஷன் ஃபார் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சில்ட்ரன்
and has been actively involved in health, education or welfare activities. ஸோ இதில் நீங்கள் வந்து 7 years எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் இந்த டிகிரிஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஆர் நீங்கள் வந்து டிகிரி கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் இப்போ வந்து ஒர்க் பண்ணிச்சுக்கோங்களா இருக்கணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு அதே மாதிரி தான் சேலரியும் வந்து இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சேலரி வந்துடும் அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான என்ன ஒர்க் இருக்க போகுது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு மெம்பராக இருக்க போகிறீங்க. ஸோ ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்க போகிறீங்க, இல்லைன்னா சேர் பர்சனாக இருக்க போகிறீங்க. ஸோ இந்த வெல்ஃபேர் டீமில் வந்து நீங்கள் வந்து ஆலோசனைகள் சொல்கிறக்கூடிய ஒரு இதில் தான் வர போகிறீங்க. ஸோ இது மாதிரி தான் உங்கள் ஒர்க் இருக்க போகிறோம். அதை எப்படி முன்னேற்றலாம் அப்படின்ற மாதிரி இதில் தான் நீங்கள் வர போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி தான் உங்களோட வேலை வந்து இருக்க போகுது. ஸோ அப்ளிகேஷன் எல்லாமே இந்த இதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து மார்ச் 7க்குள்ளே போய் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணியிருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு 7 years வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா அதில் டிகிரி முடிச்சு நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எல்லாமே ஃபில் பண்ணிடுங்க. ஸோ பார்த்துட்டு அவ்வளோதாங்க. ஆல் தி பெஸ்ட்.